சிதம்பரம் டெம்பிள் வாங்க. வரேங்க. 10 மணி வரை தூங்க மாட்டேன். கோயம்புத்தூர்ல ஒண்டி தெரியுமா? படிச்சிட்டேன். எதுக்குடா 10 மணி சொல்றீங்க? 10 மணி தான் சொன்னா சிஸ்டர் லேட்டா வருவாங்க. ஒரு 9 மணின்னு சொல்லுங்க. அப்பதான் 10 மணி. கரெக்ட் தருண். ஐயோ என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க தருண். உங்க ரூம் டூர் போடுங்க. ஓகே அண்ணா, ஓகேண்ணா. இது அம்மா அப்பாக்கு வேண்டி கட்டின வீடுண்ணா. 2 ரூம் தான் இருக்கு. கண்டிப்பா நான் போடுறேன். நான் எங்களுக்கு கடன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல இடம் பெருசு தான். ஆனால் கடன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சின்னதாக கட்டிக்கிட்டோம். அப்போவும் சொன்னாங்க இன்ஜினியர்லாம் பெருசாக கட்டித்தரேன் அப்படின்னாங்க. நாங்கள் வேண்டாம், எங்களுக்கு பத்திரம் வந்து அடமானம் வைக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால நாங்கள் வந்து சின்னதாக போதும், நமக்கு இருக்கிற காசை வச்சு கட்டினா போதும்னு சொல்லி கட்டிட்டோம். இந்த வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான் தெரியுமாண்ணா? தங்கச்சி மாமா வீட்டு பொண்ணு எல்லாம் மாமா வீட்டு பொண்ணு எல்லாரும் போடுங்க லைக் ஒன்று. கோயம்புத்தூர் ஒண்டிப்புத்தூர் தெரியுமா? ஐயோ இதே வருது. அண்ணி மொட்டத்தலை என்ன சொல்லுச்சு? கவியரசனா? ஐயோ ஏன்னா இப்படி எல்லாம் சொல்றீங்க? இங்க பாருங்க அந்த கவியரசன் அண்ணாக்கு. ஏன்னா 7 மணிக்கு வான்னு சொல்லிட்டு நான் 7 மணில இருந்து உட்காந்துருக்கேன். எங்க போனீங்க கவியரசன் அண்ணா? 7 மணிக்கு லைவ் வாமான்னு சொல்றது. வர்றது பாரு. மணி என்ன? 8:30 மணிக்கு வந்திருக்கிறீங்க. ஏங்க இப்போ உங்க மேல கோவமா இருக்கேன். ஓகே சிஸ்டர், ஐ ஹேவ் கோ டியூட்டி, ஐ வில் பேக் ஆன். ஓகே அமுல்ராஜனா. அக்கா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் ஒரு பெஸ்ட்டு பா. ஆல் தி பெஸ்ட். சூப்பராக எழுதுங்க சரியா? அது நம்ம சொல்கிறத விட நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு படிப்பு தான். ஃபஸ்ட்டு படிச்சுட்டு போங்க, அப்போ தான் நல்லா எழுத முடியும். உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னா எல்லாமே பிடிக்கும். இது சிக்கன் ரைஸ், பிரியாணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் ஒரு லிமிட், ஓவராக சாப்பிட பிடிக்காது. கொஞ்சமாக, ஆசைக்கு கொஞ்சமாக. அக்கா சண்முக வேலனா ஹாய். உங்கள் வீட்டில் சண்டையே வராது. உங்கள் அழகான முகத்தை பார்த்தா யாருக்கு சண்டை போட தோணும்? அப்படியா சொன்னப்பாடா? சரி சரி சரி. முக்கியமான வேலை வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? இது மாதிரி நடக்கணும்னு நான் கனவா கண்டேன். சரிங்க கவியரசனா. நானும் என்னடா இவர் ஆளவே காணாமே, 7 மணிக்கு லைவ்க்கு வான்னு கூப்பிடுவாரு, ஆளை காணாமே நினச்சேன். ஆனால் 7:30 மணிக்கு தான் வந்தேன் நானே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாக்கா. பிருந்தா தேவி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டீங்களா? சண்முக வேலைனா சாப்பிட்டேன். இந்த டாபிக் பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ சார் கவியரசனா அவர் எனக்கு எவ்வளோ அழகாக விஷ் பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்படி கிண்டல் பண்ணுறீங்கண்ணா. தப்பாக படிக்கிறீங்கம்மா. தங்கச்சி நம்ம வீட்டு பொண்ணு எல்லாரும். ஓகே அண்ணா. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இங்கே அப்படியே ஒயிட்டாக இருக்கும், எல்லாமே மங்கள் அடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே என் மேலே எழுத்து ஓடுறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியாது எழுத்து. டுடே உங்கள் சாரி சூப்பருங்க. தேங்க்யூ. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்கேன். சீக்கிரம் முடிஞ்சிடும், நல்லது ஒரு விஷயம் நடக்கும். சரிண்ணா கவியரசனா. ஓகேண்ணா. கோபால் ஹாய் கோபால். என்ன கோபால், உன்னை மாதிரியே ஒரு ஐடி வந்துச்சு கோபால். நீதானா? ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? விஜய் நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நடனம் பண்ணா சரி. ஓகேண்ணா. நான் தப்பாக சொல்லலை, தரமாக தான் சொல்லுச்சு. அது சரி. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதில் மொட்டத்தில் என்ன சொல்லுச்சு? அவருக்கு வயசாயிருச்சு, 55 வயசா அவருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் விஷ் பண்ணது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் அவருக்கு என்ன, நம்ம ஊர் பேரெல்லாம் தான் கொஞ்சம் வாயில் நுழையில, அது மட்டும்தான். ரஷ்யா ஏவுகணை போல் உன் கண்கள் நடத்தும் தாக்குதலால் உக்ரைன் கட்டிடங்கள் போல நொறுங்குகிறது என் இதயம். ஐயோ கோபால், இன்னைக்கு காலையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருப்பியாட்டிருக்குது இதுக்கு. தேங்க் காட். நீ எப்பவுமே கிண்டல் தானே பண்ணுவ. என்ன கவிதையெல்லாம் வருது இப்போ, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. பொதுவாகவே கோயம்புத்தூர் பொண்ணுங்க அழகாக இருக்காங்க, அது எப்படி, என்ன ரகசியம்? அப்படி வேற இருக்கா சிவா ப்ரோ? செயின் நல்லா இருக்கா? அம்மா வாங்கி கொடுத்தாங்க தருண். இதுக்கு கம்மல் இருக்கு, செட்டா இருக்கு. ஆனா எனக்கு கம்மல் பிடிக்கல. பிடிச்சது எனக்கு, ஆனாலும் ஜிம்மிக்கு தான் பிடிச்சிருக்கு, அதனால போடாம இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நான் டுடே ரசம் சாதம். சாப்பிடணுங்க, சாப்பிடணும். இனிமேல் தான் சாப்பிடுவேன். நான் லேட்டாக தான் சாப்பிடுவோம், நேரத்தில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. மேம் யூ ஆர் ஸோ க்யூட் அண்ட் க்யூட்.
ஓகே. தேங்க் யூ.